ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் விஜய் சரவணன். மார்ச் 28 வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. ஆக்சுவலாக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அரங்கேற்றம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பயிற்சி எடுத்துட்டு, அதாவது பரதக்கலை கற்றுட்டு அவங்க வந்து ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமி கிளாசிக்கல் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல வந்து மேக்கப் நடந்துடுச்சு. ஏன்னா கிளாசிக்கல் ஆகட்டும் செமி கிளாசிக்கல் ஆகட்டும் அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸை வந்து இன்னும் மெருகூட்டுறதுக்காகத்தான் இந்த மேக்கப் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அபிநயம்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்டேஜில் வந்து லைட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மேக்கப் சிம்பிள் மேக்கப் பண்ணி அவங்க வந்து அபிநயம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து தெரியாது, எக்ஸ்போஷர் ஆகாது. ஸோ இந்த மேக்கப் வந்து ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். ஓகேவா? செமி கிளாசிக்கல் மட்டும் இல்லை, ஈவன் கிளாசிக்கலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் பாப்பா பண்ண போகிறது செமி கிளாசிக்கல். பரதம் அளவுக்கு ரொம்ப கடினமான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது, சுலபமாக கொஞ்சம் நவீனமாக தான் இருக்கும். பட் ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கடினமான ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எனிஹவ் எங்கள் பாப்பா வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு ஷோக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. இந்த மேக்கப் போடுறாங்கல்ல அவங்களெல்லாம் பாராட்டணும். ஏன்னா செமி கிளாசிக்கல் ஆல்மோஸ்ட் 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க. காலையில் 9:30க்கு வந்து மேக்கப் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பொறுமையாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பேஸ் கலரில் இருந்து, ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்கின் டோனை வந்து ஒன்று போல் கொண்டு வரணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து யூனிஃபார்மாக வந்து என்ன பண்ணி விட்டாங்கன்னா ஃபவுண்டேஷன்லேருந்து கான்டூர்லேருந்து ப்ளஸ் வந்து ப்ளஷ்ஷு ஐ ஷேடோ எல்லாமே வந்து யூனிஃபார்மாக வந்து போட்டு விட்டாங்க. இவ்வளோ மேக்கப் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து பண்ணுற அபிநயம் எல்லாமே இந்த மேக்கப் மூலமாக தான் நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த பரதத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, காஜலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை நல்லா வந்து எக்ஸ்போஷர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக அந்த ஐ ஷேடோ ஐப்ரோஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த மேக்கப்பை நான் பண்ணுறதை நீங்கள் பாருங்களேன். எங்கள் பாப்பாவோட கண் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குட்டி பொண்ணு, மேக்கப் போட்டவுடனே பெரிய பொண்ணு மாதிரி தெரியவா. அந்த அளவுக்கு இந்த மேக்கப் வந்து அவங்களோட ஃபேஸை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும். பாருங்க, கண் அப்படி மீன் மாதிரி வரைகிறாங்க இல்லையா? காஜல்லாம் பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐலைனர்லாம் போட்டோம்னா அது ரொம்ப தின்னாக போடுவோம். அவங்க அந்த ஷேப்லாம் கொண்டு வந்து எவ்வளோ சூப்பராக வரைகிறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன ஒரு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ஒன்று போல் இருந்தது. எங்கேயுமே பிசுறு தட்டவே இல்லை. நம்ம எதுவுமே வந்து இல்லை அந்த பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ திக்காக போட்டிருக்கீங்க, இந்த பாப்பாவுக்கு ஒல்லியாக போட்டிருக்கீங்கன்னு யாரையுமே வந்து ப்ளேம் பண்ண முடியாத அளவுக்கு மேக்கப் ரொம்ப அழகா இருந்தது. எங்க பாப்பா என்னன்னா பொறுமையா உட்காந்துருந்தா. இவ்வளோ நேரம் வந்து என்கிட்டலாம் உட்காரவே மாட்டா, தலை சீவுறதுக்கு முதற்கொண்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வேணும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. பொட்டு வந்து கீழே விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜெல் வந்து ஏதோ அப்ளை பண்ணி தான் வச்சாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டூ செஷன். ஹேர் டூ செஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஒரு பன் வச்சு நம்ம நார்மலாக ஒரு பூ வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் பாப்பா வந்து சென்டரில் ஆடுறதுனால அவளுக்கு வந்து தலைக்கு மட்டும் ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் வீடியோ வந்து நான் அடுத்த தடவை ஷேர் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவள் எப்படி ஆடுறா, எந்த அளவுக்கு ஆடுறான்னு பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ பாப்பா ஃபேஸ் மேக்கப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக வந்து ஹேர் டூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட்டிருந்தனால முடி இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருந்தது. பட் எனிஹவ் அவங்க சொன்னாங்க இதே ஜாஸ்தி தான்,
நம்ம இன்னைக்கு பண்ண போகிற அந்த ஹேர் ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு பன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொண்டையை போட்டாங்க. ஸோ முடி எதுவும் பிசுறு தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெட்டும் போட்டுட்டு யூ கிளிப் மண்டை ஃபுல்லாகவே யூ கிளிப் குத்தி ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஏன்னா நம்ம வந்து மேக்கப் போடுறது இந்த ஹேர் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் காலையில், ப்ரோக்ராம் ஈவினிங், அது வரைக்கும் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும்ல. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோவும் காட்டுறேன். கொஞ்சம் கூட வந்து மேக்கப்லாம் கலையவே இல்லைங்க. நேரம் ஆக ஆக அந்த மேக்கப்லாம் இன்னும் வந்து ஷைன் ஆச்சு. ஸோ அதை நான் லாஸ்ட் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். அதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்துருந்தா மேக்கப் போடுறவங்க சூப்பராக போட்டாங்க. ஸோ பேரலெல்லாம் பாப்பாவோட குரூப் டான்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க, தெரியுதா? ஸோ பேக் சைடில் ஒரு குட்டி பாப்பா வந்து பார்க்குறாங்க. அவங்களும் ஒரு செமி கிளாசிக்கல் தான். ஃபைனலாக மேக்கப்பில் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க அந்த ஷால்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து என்ன அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்குங்கிறதுக்காக. ஸோ லிப்ஸ்டிக் அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹென்னா மாதிரி ஒரு டெம்ப்ரரி மேக்கப் போட போகிறோம், அவ்வளோதான். இதுதான் காலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணது. இது வந்து பரதம் ஆடும் பொழுது அவங்க வந்து போசஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது நல்ல கலர்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுக்காக. இது ஆக்சுவலாக 1 டேயில் போயிடும் இந்த டெம்ப்ரரி மார்க்கர் வச்சு போடும் பொழுது. ஸோ அதனால் இந்த மாதிரி டெம்ப்ரரியாக வந்து வாங்கி யூஸ் பண்ணியாச்சு, ஹென்னா வைக்காமல். ஹென்னா வந்து உங்களுக்கு காலுக்கு அந்தளவுக்கு வந்து டார்க்காக தெரியாதுங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், எங்கள் பாப்பா வந்து செமி கிளாசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ அதனோட வீடியோவை நான் அடுத்த செக்மெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன்.